கொழுக்கொம்பா ஏதோ ஒன்று சொல்லுவோம், படிச்சது மறந்துட்டு எண்ணெய் காஞ்சிட்டு அரைச்சாச்சு. தெரிகிறேனா? கிளம்பியாச்சு. இல்லை இப்படி 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 நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்தேன் ஏதோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கோலம் போடுவதிலேருந்து இந்த வீடியோவை தொடங்குகிறோம். என்னென்னா மணி வந்து 6:15 ஆயிடுச்சு. இப்போ தான் கோலம் போட போகிறேன். இருந்தாலும் வந்து வானம் மேகமூட்டத்தோடு இருக்குது. கலர் கோலம் போடுறேன். ஏன் பொண்ணுமா? ஆமாம், மழை பெய்யுதுல. என்ன ரோடு வரைக்குமா? ரோடு வரைக்குமாங்க? உங்களுக்கு பழைய வீடியோலாம் பார்த்தா தெரியும். எப்போதுமே மார்கழி மாதம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தரை போடுவோம், இடிப்போம், மண்ணெல்லி கொட்டுவோம், இப்படிலாம் செஞ்சு செஞ்சு அது கடைசியில் பார்த்தா மழை பெய்யும் போது இப்படி தான் இருக்கும். கட்டையில் வச்சு விட்றாங்களா, அந்த மாதிரி கோலமே விட தெரியாது. அவ்வளோதான், கோலம் போட்டாச்சு. நான் ஏன் வந்து இவ்வளோ அலட்சியமாக நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா? கோலம் போட்டுட்டு பொறுமையாக பேசிக்கிட்டு. இங்கே பாருங்கள், நைட்டே வந்து ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30 மணிக்கு வந்து புளியோதரை கிண்டி வச்சேன். இங்கே பாருங்கள், புளி காய்ச்சல். காய்ச்சலா கரைசலா? புளி கரைசல். அப்படி தான், காய்ச்சல் இல்லை, புளி கரைசல் செஞ்சு வச்சுட்டேன். அது என்னென்னா, நேற்று ஒரு பச்சை வேர்க்கடலை இருக்கும்ல, அது வந்து ஒரு 2 நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே ஊறிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அதை ஏன் வேஸ்ட் ஆக்குவானே அப்படின்ட்டு, வேர்க்கடலையும் இல்லையா, அதனால் பச்சை வேர்க்கடலையை இதில் போட்டு அப்படியே அவிச்சு அதிலே என்னமோ பண்ணினேன். ஆனால் இப்போ வந்து ஊறி போய் நல்லா புதன்னு இருக்குங்க. நல்லா தானே இருக்கும். இதான் பாருங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது எப்படியும் எங்களுக்கு ஒரு 10-15 நாள் வரும். அவ்வளோதான். சாப்பாடு நம்ம இப்போ தான் அரிசி போட்டேன், அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி வந்து இது கடலைப்பருப்பு வடை, கடலை வடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கடலை வடைன்னு சொல்லக்கூடாதான். அது ஏற்கனவே நான் கடலை வடைன்னு அந்த லவர்ஸ் டே அன்னைக்கு சொல்லி பல பேர் வந்து கடலை வடை இல்லை அது கடலை வடைன்னு சொல்லி நான் வந்து அது கடலை வடையை மாற்றிட்டேன். கடலைப்பருப்பு வடை அதை தான் செய்ய போகிறோம். இது எவ்வளோ இருக்கும்? 1/2 கிலோவா? 1/2 கிலோ கொஞ்சம் கம்மி தானே? 200. அது 200க்கு புதன்னு இருக்குது. அதான் 1/4 கிலோவோட கொஞ்சம் கூட அது இருக்குது. அதை தான் போட்டு இன்றைக்கி வடை செஞ்சு தரப்போகிறோம் பசங்களுக்கெலாம். ஒன்றும் கிடையாது, மெது வடையை விட இந்த வடை ரொம்பவே ஈஸி. நல்லா இதை ட்ரை பண்ணிவிட்டு இதுக்கான வேலையை பார்ப்போம். எங்கள் அத்தையை வந்து எண்ணெய் வாங்க அனுப்பி விட்ருக்கேன். அதனால் எண்ணெய் இல்லை, எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. இது பத்தாதுல எண்ணெய்க்கான ஸ்டாண்டை பார்த்தீங்களா? இதுதான் ஸ்டாண்டு. அது ஏன் கொடுமையை கேட்குறீங்க? எண்ணெய் பாட்டிலுங்கிறது எனக்கு செட்டே ஆகவே மாட்டேங்குது. கிளாஸ் பாட்டில் வாங்கிட்டு இருந்தேன், அது வந்து பல பேர் கைப்படும் அப்படிங்கிறதுனால அது உடஞ்சிரும். ஏற்கனவே 2 பாட்டில் உடஞ்சிருச்சு. திருப்பி ஏன் அந்த கிளாஸ் எண்ணெய் பாட்டிலே வாங்குவோம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு 2-3 பிளாஸ்டிக் பாட்டில் மாற்றிட்டேன். அடுப்புக்கிட்ட பக்கத்தில் காவியா அத்தை குட்டிமான அடுப்புக்கிட்ட வச்சு பாட்டில் வந்து இப்படி இருக்கும், சில நேரம் இப்படி இருக்கும். அதனால் வந்து அந்த பாட்டிலே விட்டுட்டேன். அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலான்னு. இப்போ வந்து சரி இதை வாங்குவோமேனு வாங்கினேன். அதான் வாளி மாதிரி வாங்கிக்குமா? ஆமாம், ஏதோ ஒன்று சரி, ஏதோ சில்வரில் பார்த்து வாங்கிக்கும். இது வந்து இப்படி ஊற்றுனா இது இப்படியே வழிஞ்சு நானே அப்பப்போ துடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வழிஞ்சு கீழே ஊற்றி இடமே நாஸ்தி ஆகுது. சரி, பேசிகிட்டே இருந்த வேலை ஆகாது. மணி ஆகலன்னு ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம் பாருங்கள். சரி, நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் இருக்கிறதுனால வெங்காயத்தை வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் வந்து பெரிய வெங்காயம் போடுறேன். அப்புறம் உங்களுக்கு ஆடிப்பெருக்கெலாம் எப்படி போணுச்சு? நிறைய பேர் வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது, நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னீங்க. இந்த சைடு வந்து அதிகபட்சம் இப்படி தான் இது பண்ணுவாங்க. என்ன நீர்நிலை அதிகமாக இப்போ இல்லாததுனால வீட்டு கொல்லையிலேயே அந்த அடிப்பம்பு வச்சுருப்பாங்கள்ல, ஆமாம் அடிப்பம்பு வச்சுருக்காங்களே அதில், இல்லைன்னா டேப்பு, இல்லைன்னா போர் இறக்கியிருக்காங்களே அதில், இல்லை வீட்டில் வந்து போரே வச்சுருப்பாங்களே அதில், எதில் வேணாலும் நம்ம படைச்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். ஒரு சகோதரி கூட கலசத்தில் தண்ணி வச்சு அதில் படைச்சேன் அப்படின்னாங்க.
எப்படியோ தண்ணிக்கு படைக்கணும், அவ்வளோதான் நம்மளோட இது. சாப்பாடு அதிகமாக அரிசி போட்டணும். டெல்டாவா கொல்டாவா? டெல்டா மாவட்டம். இது இப்போ அரிசி தீந்துருச்சுன்னு ஒரு 5 கிலோ இதில் வாங்கினாங்க. அது என்னென்னா ஒரு மாதிரி வேகுது, அரிசியை பார்த்தாலே நல்லா இல்லை. ஏன் அதான் சாப்பாடு ஒரு மாதிரி ஆயிட்டு. ஒரு சொல்லியே ஆகணும். காலையிலே இது சொல்கிறது எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லிடுறேன். அத்தைங்களை காட்டினேன் இல்லையா, அதில் வந்து இந்த கமெண்ட்டு ஒரு 2-3 தடவை வந்துட்டு, சின்னத்தை பெரியத்தை அப்படிங்கிறீங்க. அதாவது வந்து சில பேருக்கு சிரிப்பு வரல, எனக்கே சிரிப்பு தான் வருது. சின்னத்தை பெரியத்தை அப்படிங்கிறீங்க. அப்படின்னா வந்து உங்கள் மாமனாருக்கு 2 ஒய்ஃபா? இந்த கொஷின்லாம் உங்களுக்கு தோணுதா இல்லை கேட்கணுன்னு கேட்குறீங்களா என்னன்னு தெரியல. சரி, இருந்தாலும் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அண்ணன் தம்பி இருவரும் அக்கா தங்கை 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அண்ணனும் இல்லை தம்பியும் இல்லை, அதனால் அக்கா தங்கச்சி இருக்காங்க. மணிகண்டனோட அப்பா வேற, என் புருஷரோட அப்பா வேற. தயவு செஞ்சு வந்து இந்த மாதிரி ஒரு கொஷின்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை. ஏன்னா வந்து காவியா மணி அவங்க 2 பேரோட அப்பா வேறு, என் புருஷர் என் அண்ணி அவங்க 2 பேரோட அப்பா வேறு. இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து என்னடா இது, இதை சொல்லணுமா வேணாமான்னு நினச்சிட்டே இருந்தேன். சொல்லிட்டேன். இப்போ தான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவங்க 2 பேரும் வேறு வேறாங்க, இவங்க 2 பேரும் வேறு வேறாங்க, அவ்வளோதான். ஐயோ ஏங்க அரிசி பொங்கிட்டு வந்துட்டு தண்ணி இல்லையே. தண்ணி அத்தை இங்கே வந்து பாருங்க. யானா பாருங்க, அழுத்தி ஏற்றி தான் விட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. கருத்துணி இருக்கு, நீங்கள் அரிசியை பாருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அத்தை தான் பார்ப்பாங்க. கிலோ 60 ரூபாயா? 65 ரூபா கிலோ. 65 ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அரிசிக்கான இதே இல்லை சுத்தமாக. அது பாருங்க, கொல கொலன்னு இருக்கு அரிசி. டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம், இயற்கையை ரசிச்சுக்கிட்டே டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். மழை 2 நாளாக நைட் நேரத்தில் வந்து திருட்டுத்தனமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து எப்படி செடி நிலவரம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சுற்றுலா பயணம் வந்துக்கிட்டு இருக்கேன். இதுங்க இது நம்ம இது கத்திரி விதை போட்டோம் இல்லையா, இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஆனால் இங்கே உள்ளதெல்லாம் எங்கன்னு எங்களுக்கு தெரியல. என்னது? தக்காளியா? கொத்தமல்லியா? கொத்தமல்லி. ஆள் 2-3 நாளாக தொடர்ந்து கொல்லையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கத்திரிக்காய் இருக்குது. அங்கே பாருங்கள், நேற்று தான் வந்து பந்தல் போட்டோம். அவரை வந்து ஓரளவுக்கு நல்லா கொடி பிடிச்சி வந்துருச்சு. பந்தல் போட்டோம். இந்த பாருங்க, ஏங்க ஏறிட்டுங்க. ஐயோ நேற்று தான் பார்த்தேன், இங்கேயே அப்படியே தாவிக்கிட்டே கிடந்துச்சு. அப்படி இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இது பேர் தான் கொழுக்கொம்புன்னு தானே சொல்லுவாங்க. அதான் அப்படிதான் கொழுக்கொம்பு. ஒரு செடி இப்படி தாவிக்கிட்டு இருக்குன்னா கொழுக்கொம்பா ஏதோ ஒன்று சொல்லுவோம். படித்தது மறந்துட்டு, வருஷம் ஆவ ஒன்று மறந்துட்டு. இதில் பிடிச்சி ஒரு செடி இப்படி ஆட்டுனதுன்னா அதுக்கு பக்கத்தில் கழி இப்படி ஊனி வைப்பாங்க. அதை பிடிச்சி இப்படி வந்துடும். இங்கெல்லாம் வந்து கம்பி தான் கட்டியிருக்கோம், ஏன்னா கயிறு போடலை, இது கழி போடலை. ஆமாம், திராட்சைக்குடி மாடலில். வெய்ய நாள் இல்லையா, இது மழை நாள் தானே, அதனால் வந்து இப்படி இதை போட்டுட்டோம் நாங்கள். இந்த பக்கம் வந்து முள்ளங்கி பாருங்கள், முள்ளங்கி கிளம்பிடுச்சு. முள்ளங்கி இலை வந்துருச்சுங்க. இந்த இலை தர்பூசணியா இல்லை வெண்டைக்காவா என்னான்னு தெரில. சரி வா தலையை பின்னி விட்றோம். ஒடியா நீ போய் குளிச்சுட்டு வந்துடாமல் அதுக்குள்ளே வடையை போட்டுருவான். இப்போது இந்த வடை போடுறதுக்கு காரணமே இந்த அம்மாள் தான். புளிசாதனா எனக்கு வடை தான் வேணும், கடல வடை தான் வேணும்னு சொல்லியானுது. குளிச்சுதியா? போ வாங்க நம்ம வடை போடும். ஏதோட போட்டு அரைச்சிக்க சொல்கிறீங்களா? சரி அரைச்சா அப்படி நான் பச்சை வடையா? அவ்வளோதான். கடலை வடை ரொம்பவே ஈஸி. கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வடை அவ்வளோதான். இதுலேயே அதெல்லாம் வேணாம். அதான் பூண்டு எங்கே வச்சுங்க? பூண்டு வந்து தோலோடு தான் போட்டுப்பேன். இஞ்சி இந்த அளவுக்கு பெரிய துண்டாக போட்டிருக்கேன். அதோட வந்து பூண்டு இந்த மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போட்டு அடிச்சுக்க வேண்டியதான். இது கூட வந்து பெருஞ்சீரகம். தண்ணியை மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கணும், அவ்வளோதான். தண்ணி இருந்தால் ஒரு மாதிரி மாவு வடை மாதிரி ஆகிடும். மாவு வடைனா கடலைப்பருப்பு கொஞ்சம் கச்சக்கு முச்சக்குன்னு தானே இருக்கும்.
இது வந்து அப்புறம் மாவு வடையாயிடும். எங்கே பெருஞ்சிருக்கும் ஃப்ரேம் விட்டு டக்கு டக்குன்னு போயிடுதுங்க. கடலைப்பருப்பு அப்படியே இருக்கணும், இல்லாமலும் இருக்கணும், அந்த மாதிரி. அதான் மாவு நம்மலாம் வந்து மோந்துக்க வேண்டியதான் மூக்கில் வடை அப்படின்னு சொல்லிட்டு மோந்துக்க வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிட்டு அரைச்சாச்சு. கொஞ்சம் அலட்சியப்படுத்தினா டைம் ஆகிடுது. மணி வந்து 7:15 ஆகிட்டு. 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக தானே இருக்குது. 7:10 அப்போனா வடையை போட்டு எடுத்து சாப்பாடு. அப்போ தான் நான் ஃபாஸ்ட்டாவேன். டைம் எப்போதுமே ஸ்கூல் பசங்க இருக்கிற வீட்டில் வந்து டைம் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். நம்ம மறந்துடணும், நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படிங்கிறதே மறந்துடணும். அவ்வளோதான். இதில் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சால்ட்டு, அது கூடயே நான் வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான முளைக்கீரை எடுத்து வந்திருக்கேன். நல்லா துருவை அரிஞ்சு போட்டுட்டா சூப்பராக இருக்கும். உப்பு பற்ற போயிட்டாங்களா? உப்பு வந்து போதில்லைங்க. தெரியாதுமா, அடிச்சுட்டு போடுறீங்கள. கீரை வெங்காயம்லாம் போடுறேன்னா அவ்வளோதான். வெங்காயத்தை போட்டுப்போம். வெங்காயம் போதும் போதும். ஏன் அந்த சாப்பரில் போட்டு அடிச்சிடலாங்க இல்லைங்க? சாப்பரில் அடிக்கலாம்ல. சாப்பர் எடுங்க, சாப்பர் எடுங்க. அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஏடி என் மூளை சாப்பரில் போடுங்க. வேலைக்கு ஆகுமா? ஆமாம், சவாரி போகணுன்னு நீங்கள் வேலைக்கு ஆகுமா என்னான்னு தெரில. பசங்களுக்கு மணி ஆகல, என் புருஷருக்கு மணி ஆயிட்டு. அதனால் வந்து இது போதும்ல. போதும். இல்லை இல்லை, கீரை தனியாக செஞ்சு கொடுத்தா அந்த குட்டியும் பொண்ணு சாப்பிட்றதே கிடையாது. அவ்வளோதான். மசாலா கீரை வடை. ஏதோ ஒரு பேர். வெறும் கீரை வடைன்னு நல்லா இருக்கா? மசாலா கீரை வடை இல்லை, நல்லாயிருக்கும் வடை. ஆனால் இல்லை, கடலைப்பருப்பு தான் பத்துமா என்னான்னு தெரில. தட்ட முடியுமா? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை பிடிக்கவும். ஐயோ, கீரை தான் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நீங்கள் வேற பயன்படுத்தாது. இல்லை, சிம்மில் தான் இருக்குது. தம்பி போ போ, குட்டிமா குளிக்குது, மோட்ரு ஓடுது, போய் குளிச்சிருங்க. போ போ போ. உடையாம தான் வருது, பார்ப்போம். ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். நம்ம ஊர் சைட்லாம் இது இறால் வடைலாம் வந்து உளுந்தில் தான் செய்வோம். நாங்கள் செய்வோம் உளுந்தில் தான். ஆனால் நிறைய இடத்துல கடலைப்பருப்பு வடை சுடுறாங்களே, அது என்னன்னு தெரில. நாங்கள் இறால் வடை அப்படின்னா வந்து உளுந்து வடை செய்கிறோம்ல, அதே மாதிரி செஞ்சு அப்படி தான் செய்வோம். போதுமா? இது வேணுமா? சரி சரி, பாய். அவ்வளோதான். என் புருஷர் வந்து இதுக்கு போயிட்டார், சவாரிக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் வந்து நானே தான் வீடியோ எடுக்கணும். கொஞ்சம் ஆடலும் பாடலுமாகத்தான் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க இருக்கிற வரைக்கும் அமைதியாக கிளம்புங்க, பொட்டி பாம்பு மாதிரி சத்தமே கேட்காது. எங்கேயாவது கால் நேரத்தில் இந்த மாதிரி சவாரி வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான், ப்ரெஷர் ஹையில் இருக்கும். அவ்வளோதான். ஏற்கனவே 2 வடை எடுத்தேன். ஒன்று வந்து மணிகண்டன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சாம்பார் இருந்துச்சு, அதை ஊற்றி வடையை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா தான் இருக்குது, போண்டா மாதிரி இருக்கத்த. வேறுங்க கீரை போடவும் நல்லா புஃப்னு இருக்குது. ஜன்னலில் நிற்க வச்சுக்கிட்டு இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து காவியாவும் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்காங்க. மணிகண்டன் வந்து போயிட்டாரு. ஒரு 6 வடை சுட்டால் அவனுக்கு ஒரு 2 வடை கொடுத்துட்டு பாக்கி ஒரு 4 வடை இருக்குது. இன்னும் கொஞ்சமாக மாவு இருக்குது. இதோ
இந்த அளவுக்கு மாவு. என்னமோ தனியாக வீடியோ எடுக்கிறது வந்து என்னமோ யாரும் இல்லாத இடத்துல பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு. சரி ஓகே, இருந்தாலும் பித்துக்குழித்தனமாக இருந்தாலும் எடுத்து தான் தர வேண்டும். ஆனால் உண்மையாக வந்து ஆள் இல்லாமல் எடுக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டம். தனியாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக் இல்லை, அந்த ஸ்டாண்டு இருக்கும்ல பெருசாக நிற்குமே, அந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து வச்சுருந்தேன். அது வந்து உடஞ்சிருச்சு, மேலே லாக்கு இல்லை. அதனால் வந்து அப்போ அதை எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் மட்டுமே தனியாக. ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. கிளம்பிட்டியாம்மா? வசிப்பு எடுத்துகிட்டு வந்தியா? வா, எவ்வளோ கோபத்தை தெரியுமா கலப்புதுங்க இதுங்க. காவி கிளம்பிடுச்சாத்த? பாத்ரூம்ல சீப்பு எங்கே இருக்கு? எங்க தம்பி சீப்பை எடுத்துக்கிட்டு வா. வடைலாம் தெரியாது. இப்போ வடையை காட்டுறேன்னு நான் இப்படி செல்லு இப்படி கவுத்தோன்னு வச்சுங்க, எண்ணெய்க்குள்ளே தான் விடுவோம். இப்படி இன்றைக்கி வந்து டிஃபன்லாம் தோசைலாம் எதுவும் கிடையாது. சாம்பார் இருந்துச்சா, சாம்பார் கூடயே 2 கடலை வடையை வச்சு ஊட்டிகிட்டு இருக்கோம். வடை சூப்பராக இருக்குல்ல தம்பி? என்னம்மா உனக்கு 2 வாய் தாம்மா ஊட்டுனா? சாமியை பிடிங்க, வாங்க. கொஞ்சமா வைங்க. நீங்க யானைங்க, அவன் தான் யானைன்னா எனக்கு ஏன் இம்மா பெருசு வைக்கிறீங்க? இத்தனை அம்மாவுக்கு எறும்பு விடுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் பஸ்ஸு வரல. பஸ்ஸு சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் இன்னும் வரல. உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காக இன்றைக்கி லேட்டாக வருது போல இருக்குது. மௌலி மௌலிங்க பிடிச்சி மௌலி வந்து வரும்போது வந்து கருன்னு கருப்பட்டி மாதிரி இருந்துச்சு. நாங்களும் வந்து வேறு நாய் போல் இருக்குது, நல்லா கருன்னு இருக்குன்னு பார்த்தா இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நல்ல வெள்ளையாயிடுமோ குட்டியாது? வெள்ளையாயிடும்னு நினைக்கிறேன் குட்டிமா. கருப்பு கலரில் இருந்துச்சு. நாங்களும் கருப்பு குட்டி போல் இருக்குது, வீட்டுக்கு வந்து ஒத்துக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா வெள்ளையாயிடுச்சு. இப்படி போதுமா? இன்னும் கொஞ்சம். லாக்கருக்கு வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்போலாம் பார்க்கவே நல்லா இருக்குது. வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அப்படியே இது பாழடைஞ்சு கிடக்குமா? நீங்கள் கூட நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அது அப்படியே கிடக்கு, அதை எடுத்து சரி பண்ணா என்னன்ட்டு. எப்படியோ பெயிண்ட் அடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி வருவாங்க. பாருங்க, அந்த கோல்டு கலரு வெல்டிங் வைக்கணுமா? வெல்டு வைக்கணுமாடா? அவ்வளோதான்ப்பா. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. பஸ்ஸு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துச்சு. ரொம்ப நல்லதாக போச்சுன்னு பொறுமையாக அனுப்பி விட்டுட்டேன். இந்த வத்தை போட்டோம் பாருங்கள், அந்த வெங்காய வத்தை போட்டோம்ல, அது வந்து எடுத்தேன். இந்த பாருங்க, தெரியுதா? இது வந்து ஊட்டிகிட்டு இருக்குது. இன்னும் காயணும். தண்ணி தெளித்து நம்ம வழக்கம் எடுப்போம்ல, அந்த வேஸ்டிலாம் காயப்படும் போது தண்ணி தெளித்து வழக்கம் எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்தேன். ஏதோ உருட்டிகிட்டு இருக்குது, தெரியுதா? அங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். வெயிலில் எனக்கு கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. இது பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். எண்ணெயில் போட்டால் நல்லா இப்போயே ஸ்மெல்லு சூப்பராக வருது. இந்த வெங்காயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டதுனால அப்படியே. இது என்ன இதுக்குன்னா, பொழுதுக்கும் இந்த காக்காய்கிட்டையும் கோழிக்கிட்டையும் உட்காந்து பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வலை ஒன்று வச்சுருந்தோம், அதை போட்டு அப்படியே மூடிடுவோம். அது பாட்டிலே கம்முன்னு இருக்கும். அந்த வலை எங்கே போச்சுன்னே தெரில. அதனால் வந்து இப்படியே தான் இருக்குது. ஓரளவுக்கு சிமெண்ட் தரையில் தான் வச்சுருக்கோம். ஓரளவுக்கு காஞ்சதும் இன்னும் அது ஒரு 3-4 நாள் வரைக்கும் காயும்னு நினைக்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைக்க வேண்டியதான். ஓகேப்பா, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் வேறு வேலையும் இல்லை. அது ஒரு சாம்பார் கொஞ்சம் இருக்குது. நான் என் அத்தைமார்கள் 2 பேரும் பொறுமையாக மதியத்துக்கு சாப்பிட்டுப்போம். என் புருஷர் அப்புறமா தான் வருவார். அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம். இந்த விளாகை ஏதோ பஸ்காக முடிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான விளாகாக பார்க்கலாம். சட்டா.